ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பகவான் அர்ஜுனனுக்கு தன்னை பற்றிய மேன்மையை, க்ளோரி ஆஃப் பகவான், விபூதி அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். முதல்லயே ஆரம்பிக்கிறச்சே பகவான் சொன்னார், ஏற்கனவே நிறைய உனக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப மறுபடியும் உனக்கு சொல்ல போறேன். பூய ஏவ மகாபாகோ சுணுமே பரமம் வச்சக அப்படின்னு ஆரம்பிச்சார். முன்பு சொல்லி இருக்கக்கூடிய தன்னை பற்றிய விளக்கங்களில் இன்னும் நுணுக்கமான விஷயங்களை அர்ஜுனன் அறிய வேண்டும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பமாக இருக்கிறது. முன்னாடி நான் போன கிளாஸ்ல சொன்னேன், ஏக ரூபமாக பகவானை அறிந்த ஒரு பக்தன் அநேக ரூபமாக அதே பகவானை அறிந்து அதன் பிறகு அரூபமாக அந்த பகவானை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஒரு தாட் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா ஆராதனைக்கு முதல்ல எடுத்த உடனே அநேக ரூபத்தை ஆராதனை பண்ணு, இல்லைன்னா அரூபத்தை ஆராதனை பண்ணுன்னா பண்ண முடியாது. மனசு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பக்குவப்படும். அதுக்கு முதல்ல ஒரு ஏக ரூபம் அப்படிங்கிறது வேணும். அந்த ஏக ரூப ஆராதனை கூட ஏதாவது ஒரு பலனை உத்தேசித்து செய்தால் மீண்டும் மீண்டும் பிறவி உண்டாகும் அப்படிங்கிறது தான் 8வது அத்தியாயம் முழுக்க நாம எடுத்துட்ட லெசன் என்ன அப்படின்னு சொன்னா, பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய ஒரு ஆராதனையானது நமக்கு ஸ்வர்காதி லோகங்களை தரலாம். இன்னும் கொஞ்சம் மேல போனா பிரம்மலோகம் வரைக்கும் கூட உபாசனையானது நம்மை அழைத்து செல்லும். ஆனால் இனி எந்த லோகங்களுக்கும் செல்லவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த புனராவர்த்தனம் இல்லாத ஒரு இடத்துக்கு அது அழைத்து செல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமையை அது தர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பகவான் 8வது அத்தியாயத்துல எப்படிப்பட்ட கதியானது இந்த உபாசகனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். நல்ல கதியா இருந்தால் கூட அவன் மீண்டும் இங்குதான் வந்தாகணுங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. 9லயும் அதே விஷயத்த மறுபடியும் பகவான் மீண்டும் மீண்டும் அதையே தான் சொன்னார். அப்ப அந்த ஏக்கரூப உபாசனையா இருந்தால் கூட அங்கேயும் நமக்கு நிஷ்காமமாக அந்த உபாசனையானது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படிப்பட்டவனாக தன்னை அறிய வேண்டும்னு பகவான் இந்த அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது நான் தான், எல்லாமே நிலை பெற்றிருப்பது என்னில்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இத புரிந்து கொண்டால் அவன் முக்தனாக இருக்கலாம். புரிந்து கொள்ளாதவனுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிறவியானது வந்து கொண்டே இருக்க போகிறது. புரிந்தவனுக்கு சர்வ பாபை பிரமுச்சியத்தை, அவன் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறமா அவர் சட்டிலா இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே நாம இதே பிரபஞ்சத்துல பகவானோட கிரியேஷன்ல பருப்பொருளாக நிறைய இருக்கு, நுண்மையான பொருளாக நிறைய இருக்கு. அந்த நுண்மையான பொருட்களாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய எமோஷனல் பர்சனாலிட்டியில நாம எங்கெங்கெல்லாம் பகவான் எப்படி எல்லாம் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த புத்தி ஞானம் அசம்மோக, அந்த புத்தியா இருக்கேன், அறிவாக இருக்கிறேன், குழப்பமில்லாத மதிமயக்கமில்லாத தன்மையை கொண்ட மனதாக இருக்கிறேன், இப்படி தன்னை இந்த நுண்மையான விஷயங்களில் பொருத்தி சொன்னார். செயல்பாடுகள்ல எப்படி இருக்கேன், ஒருத்தருடைய செயல்பாடுகள்ல நான் எவ்விதமாக வெளிப்படுகிறேன். அஹிம்சா, சமதா, துஷ்டிகி, தபோ, தானம், யசோ, யசக, இதெல்லாம் செயல்பாடுகள்ல எப்படி இருக்கேன். நம்ம ஷார்ட்டா அதை புரிந்து கொண்டோம். எமோஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டிக்குள்ள எப்படி பகவான் தன்னை வைத்து சொன்னார் அப்படின்னு. இதெல்லாமே பகவானுடைய விபூதி தான் அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் இந்த கிராசல் வேர்ல்டு இது எப்படி இந்த கிரியேஷன் வெளியில வரும் பொழுது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது சப்த ரிஷிகளாகவும் மனுக்களாகவும் வரும் பொழுது அதுவும் நானேதான். அப்ப அவர்களால் உண்டாக்கப்பட்ட இந்த மானிடர்கள் முதலான 84 லட்சம் யோனிகளில் இருக்கக்கூடிய அனைத்தும் நானேதான் அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல சொன்ன. இதை யார் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? என்னை உள்ளவாறு புரிந்து கொள்ளக்கூடியவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? இந்த நாலேஜ்னால என்ன பலன்? எல்லா இடத்துலயும் இருப்பது அந்த ஒரு பரம்பொருள் தான் அப்படிங்கிறத அப்படியாக என்னை புரிந்து கொள்வதில் என்ன பலன்? அவிகம்பேன யோகேன யுஜ்யதே அப்படிங்கிறது நல்லா அண்டர்லைன் பண்ணி கட்டம் கட்டி இன்ட்டு போட்டு 4 இடத்துல புள்ளி வைக்க வேண்டிய வார்த்தை. அவிகம்பேன யோகேன யுஜ்யதே, ஒரு காலம் அசையாத ஒரு நிலை பெற்ற அறிவில் அவன் நிலைத்து இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இந்த அறிவை பெற்றால் அப்படி அவனுக்கு அந்த நிலைத்த பொருளை பற்றிய அறிவு நிலையாக இருக்கும். தான் மோட்சம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த அறிவை பெற்றால்தான் நமக்கு முக்தி அப்படிங்கறது அங்க டிக்ளேர் ஆயிடும். அப்புறம் சொல்றார், அகம் சர்வசிய பிரபவக மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. நாம் எல்லாவற்றுக்கும் காரணமாக நானே இருக்கிறேன், என்னில் அனைத்தும் இருக்கின்றன அப்படிங்கிறத அறிவாளிகள், என்னை நன்கு உணர்ந்தவர்கள், என்னையே சதா தியானித்துக் கொண்டிருப்பவர்கள் அறிகிறார்கள். அப்படி அறிந்ததுனால அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கேட்டா, மத் சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் உபதேசியந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவ வேற ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணிட்டு பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. கதை எப்போ என்னை பற்றிய கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தனக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய சந்தோஷத்தை வெளியில் காட்டுகிறார்கள். நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் சந்தோஷம் வருது அப்படிங்கிறது வேற வேற ரூபமா தான் வரும் அப்படின்னு. ஞானிகளுக்கு சந்தோஷம் வேற எந்த ரூபத்திலையும் கிடையாது. பகவானை பற்றி பேசுவதில், சிந்திப்பதில், அதை பகிர்வதில் 3 விஷயம்தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். சந்தோஷ வெளிப்பாடு அப்படிங்கிறதே ரொம்ப ரேர் தான். அது வெளிப்பாடு அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இருக்கு. ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லி பொருள் ஒண்ணு தனக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம்னோ, ஒரு இடத்துக்கு போயிட்டா சந்தோஷம்னோ, பிடிச்ச ஒரு பர்சன் அங்க இருந்தா சந்தோஷம்னோ, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள இருந்தாதான் எனக்கு சந்தோஷம்னோ, இல்ல இந்த சீதோஷ்ண சுகத்துல இருந்தா தான் எனக்கு சந்தோஷம்னோ, இந்த சந்தோஷத்தை ஒரு அளவீடாக ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை அல்லது ஒரு சிச்சுவேஷனை அடைவதை ஒரு அளவீடாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஞானிகள் அல்ல. அப்ப அவர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கேந்து வருது அப்படின்னா, துஷ்யந்தின்னு போட்டதுனால அந்த சந்தோஷம்னே அந்த வார்த்தையை நான் டேர்ம் பண்றேன். தோஷம்னாலே நல்ல இன்பம் தரக்கூடியது அப்படின்னு தான் ஹாப்பினஸ். மத் சித்தா மத்கத பிராணா, அந்த மத்கத பிராணா பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். எப்போதும் இறைவனுடைய பிராணனே இறைவன் தான், அந்த லெவல்ல வச்சுக்கணும். பிராணன் போயிடுத்துன்னா நம்மளுக்கு வர்த்து கிடையாது. இறை சிந்தனையை விட்டுட்டா நான் ஒரு நடைப்பினம், அவ்வளவுதான். சிம்பிளா வச்சுக்கலாம், புரிஞ்சிடும். இது அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் சொல்றேன், நம்ம இறை சிந்தனையை விட்டு விட்டு உலகியல் விஷயங்களாக ஒரு மணி நேரம் பேசினோம்னா கூட அது சத்தம் சாரம் இல்லாத, உபயோகம் இல்லாத வெட்டி பேச்சுக்கு வேற மாற்று கருத்தே கிடையாது. அதனால பேசணும்னு ஆரம்பிச்சாலே அவர்கள் என்ன பேசுகிறார்கள்னா, போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு. இறைவனை பற்றிய விஷயங்களை எனக்கு தெரிந்ததை உனக்கு சொல்கிறேன், உனக்கு தெரிந்ததை எனக்கு சொல். நான் சொல்வதில் இன்பம் அடைகிறேன், கேட்பதில் அதை விட அதிகமாக இன்பம் அடைகிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லும் பொழுது என்னுடைய மகிழ்ச்சியை கலந்து உனக்கு பரிமாறுகிறேன். நீ அதை கேட்கும் பொழுது நான் என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். அவ்வளவுதான்.
இப்படித்தான் அந்த பக்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. இதுதான் உண்மையான பக்தி. நிறைய முரட்டுத்தனமான பக்தியை காட்டக்கூடிய விஷயங்களை பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறதே இல்லையே, நான் இது வரைக்கும் வாழ்க்கையில அழகே குத்தது இல்லைங்க, நான் இது வரைக்கும் தீச்சட்டி ஏந்தினது இல்லைங்க, நான் இது வரைக்கும் பூ மிதிச்சது இல்லைங்க. பகவான் ஒவ்வொரு விதமான பக்தர்களுக்கு ஒவ்வொரு விதமான சாதனைகளை வைக்கிறார். மனசோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சாதனைகள் மாறுபடுகின்றன. அதை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அவங்க சபரிமலைக்கு போயிட்டாங்க, எந்த பாதையில போனாங்க, நான் விரதம் இருந்து போனாங்க, என்னால முடியலையே, எனக்கு சுகர் இருக்கே, எனக்கு அது இருக்கே, இது இருக்கே. நம்ம எல்லாரும் எதுல கேரி ஓவர் ஆகும்னா, பிசிக்கலா எல்லாரும் பண்றத பார்த்து அதே போல நான் பண்ணலைன்னா நான் பக்தனே இல்லை அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு நாமளே வந்துடுவோம். ஆனா பகவான் அப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தை கொடுக்கலங்கிறத அட்லீஸ்ட் இதுல படிச்சதுக்கு அப்புறமாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையின்படி அவர்கள் வாழ்கிறார். சில பேருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டா பார்த்து கொண்டிருந்தாலே அதுவே தவமாகி விடுகிறது. சில பேருக்கு வெளியில போகிறதுக்கான சான்சஸ் நிறைய அமையிறது, போறாங்க. அவங்கள பார்த்து இவங்க பொறாமப்படுறதும், இவங்களை பார்த்து அவங்க விசனப்படுறதும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எப்போதுமே எந்த நிலையிலையுமே இறைவனின் சிந்தனை மாத்திரம் இருந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா அது போதுமானது. பேச்செல்லாம் இறைவனுடைய பேச்சாகவே இருந்தால் அது போதுமானது அப்படிங்கிறது. அடுத்தது சொன்னார், லாஸ்டா பார்த்தோம். இப்படி எல்லாம் இருக்கிறவனுக்கு நீ என்ன தருவ? உன்னையே நினைச்சுட்டு இருக்கணும். 24/7 365 days ஒன்ன நினைச்சா நீ என்ன கொடுப்ப? ஈசிஆர்ல ஒரு பங்களா கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்ல மாட்டார், சொல்லவும் இல்லை. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேஷாம். யார தேஷாங்கிறார்? இந்த மச்சித்தா மத்கத பிராணாகா இருக்கே, அவர்கள் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, பாவ சமன்விதா அப்படின்னு. அந்த புதா பாவ சமன்விதான்னு சொன்னாரே, எத்தனாவது ஸ்லோகத்துல? 8வது ஸ்லோகம். இவர்கள் இருவரையும் பார்த்துத்தான் அந்த தேஷாம் அப்படின்னு சொல்ற. இந்த தேஷாம் சததயுக்தானாம், எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே ஒன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு, உண்மையான பக்தியோடு கூட எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் அளக்க முடியாத அளவுக்கு ஒரு பரிசை தருகிறேன். என்ன பரிசு அப்படின்னா, புத்தி யோகத்தை தருகிறேன். இந்த இடத்துல புத்தி யோகம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஏதோ ஒரு புக்கை கொடுத்துட மாட்டார், இந்தாமா உட்காந்து படி, படிச்சா நீ உனக்கே எல்லாம் புரியும், அப்படி கிடையாது. செல்ஃப் ஸ்டடி இல்லை, செல்ஃப் லேர்னிங் இல்லை. இந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நல்ல சத்குருநாதர் நமக்கு வாய்ப்பார். அதுதான் புத்தி யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது. ஏன்னா எடுத்து சொல்லாம இது புரியவே புரியாது. அது எதுக்காக அந்த சத்குருநாதர் வேணும் அப்படின்னா, அந்த சத்குருநாதர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திர வாக்கியங்களின் மூலமாக மட்டும்தான் என்னை அறிய முடியும், வேற வழி கிடையாது. எந்த கற்பனைக்கும் நான் எட்ட மாட்டேனே. அதனால என்னை எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னா, எதனால் என்னை அடைவார்களோ, ஏன மாம் உபயாந்தி தம் புத்தி யோகம். ஏதன் புத்தின்னு சொல்லியாச்சுன்னா, புத்திக்கு புத்தி இஸ் ஈக்குவல் டு அறிவு, அறிவு இஸ் ஈக்குவல் டு ஞானம், ஞான யோகம் போட்டலாம் ஈஸியா. எல்லாத்த பத்தியும் அறிவு இருக்குல்ல. பிசிக்ஸ் அறிவு இருக்கு, கெமிஸ்ட்ரி அறிவு இருக்கு, பயாலஜி அறிவு இருக்கு, மேக்ஸ் அறிவு இருக்கு. எந்த அறிவை கொடுக்கறது? அதெல்லாம் இல்லப்பா. எதனால நீ என்னை அறிய முடியுமோ, உபயாந்தி. இந்த இடத்துல உபயாந்தினா அவர் எங்கேயோ வரப்போறாங்க, சொர்க்கத்துக்கு ரூட்டு போட்டு கொடுப்பாரு, அப்படி கிடையாது. சுவாமி கோலோக பிருந்தாவனத்துல இருக்காரு, இல்லாட்டா வைகுண்டத்துல இருக்காரு, இல்லைன்னா இதுல இருக்கார், கைலாசத்துல இருக்கார். இங்கேருந்து அவனுக்கு ரூட்டு, டைரக்ஷன், மேப், இதெல்லாம் கூகுள் மேப்ல பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துடுவார். அப்படி இல்லை. அயாந்தின்னு சொன்னதுனால அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னு நினைக்க கூடாது. அறிவார்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் முறையாக வேதாந்தம் கற்றலை அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆரம்பத்துல அந்த அந்த சிஷ்யனுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அது ஒரு தாச பாவத்துல இருக்கும். இந்த பகவானை பத்தி நமக்கு தெரியல, ஆனா அவருக்கு பாலறிவு இருக்கு, அவர் எல்லாம் தெரிஞ்சவர், நாம அவருக்கு ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய சிற்றறிவுதான் அப்படிங்கிற ஒரு தாச பாவத்துலதான் ஆரம்பத்துல இருக்கும். அப்படித்தான் நம்ம பூஜையெல்லாம் ஆரம்பிப்போம். எடுத்த உடனே நீ நானும் ஒண்ணுதான், நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் நீயும் சாப்பிட போற, இன்னைக்கு நான் காஃபி, உனக்கும் நைவேத்தியம் காஃபி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பண்றது கிடையாது.
அதுக்குன்னு ஒரு முறை வைக்கிறாங்க. இந்த பூஜைக்கு இப்படித்தான் வந்து நைவேத்தியம் வைக்கணும். இந்த இந்த ஃபங்ஷனுக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும். எல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஏன் இருக்குன்னா, விவகாரத்துல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்றது மைண்ட. நீ வேற, நான் வேறன்னு வச்சே ட்ரெயின் பண்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, நான் ஒண்ணுல ஒரு அம்சம் தானே அப்படின்னு மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் அது இதா இருக்கு, குரோ ஆகுது. இறைவனையில இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக நான் என்னை அறிகிறேன் அப்படின்னு ஒரு growth வருது. ஆனா அல்டிமேட் growth என்ன அப்படின்னா இறைவனும் நானும் வேறல்ல. அதான் அல்டிமேட் growth. இதை இந்த புத்தி புத்தி யோகம் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசுல இருந்து உன்னை ஞானி பக்தனாக நான் உன்னை அப்கிரேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறார் பகவான். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. ராமர் கிட்ட ஆஞ்சநேயர் சொன்னதா, தேக புத்தியாது தாசோகம். எனக்கு தேக புத்தி இருக்கும் பொழுது இந்த தேகம் நான் அப்படின்னு நினைக்கிறச்சே இந்த தேகம் எதுக்குன்னு நினைக்கிறேனப்பா. இது சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்ல, உனக்கு சேவை பண்றதுக்கு. அதனால தேக புத்தியா தாசோகம். தேக புத்தியின் பார்வையில் நான் உனக்கு தாசனாக இருக்கிறேன், எப்பொழுதும் தாசனாக இருக்கிறேன். ஜீவ புத்தியா தது அம்சக. நான் எனக்கு ஜீவன் அப்படிங்கிற புத்தி இருக்கு இல்லையா, நான் ஜீவன்ற எண்ணம் வரும் பொழுது உன்னில் ஒரு பகுதியாக நான் என்னை அறிகிறேன். உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனா உன்னில் ஒரு பகுதியாக என்னால் அறிய முடிகிறது. உனக்கு கொஞ்சம் பவர்ஸ் ஜாஸ்தி, எனக்கு பவர்ஸ் கம்மி. ஆனா எனக்கு உன்னோட ஐடென்டிபிகேஷன் நடக்கிறது எப்போ? ஜீவ புத்தியாக இருக்கும் பொழுது. கடைசியா சொல்றார், ஆத்ம புத்தியா. நானே தூய உணர்வு அப்படிங்கிற அந்த ஆத்ம புத்தியில நான் நிற்கும் பொழுது தூய உணர்வு இரண்டு உண்டா? கிடையாது. அது ஏக்கமா இருக்கு. நானே தூய உணர்வுன்னு சொல்லும் போது இனியும் ஒரு தூய உணர்வுன்னு சொல்ல மாட்டேன். அதனால ஆத்ம புத்தியா துவமேவாகம், நீயேதான் நானு அப்படின்னு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா, இதிமே நிஷ்டிதா மதிஹி அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியும். இதை யார் சொல்றா அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சொல்ற. இதுதான் எல்லாருக்குமே அப்ளையா இருக்கு. நாம எல்லாருக்குமே நம்ம தேக புத்தியாக நம்மை நினைத்து கொண்டிருக்கும் வரைக்கும் நாம் இறைவனுக்கு தாசர்களாகத்தான் இருப்போம். ஜீவ புத்தியாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனில் ஒரு பகுதியாக நாம் நம்மை அடையாளம் காணுவோம். ஆத்ம புத்தியாக நம்மை புரிந்து கொள்ளும் பொழுது இறைவனும் நாமும் வேறல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தி யோகம்ங்கிறது அந்த ஐக்கியத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை பற்றிய அறிவை ஒரு குரு வந்து உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான கம்ப்ளீட் என்வாயன்மெண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன். எப்போனா மச்சித்தா மத்கத பிராணாலாம் பண்ணினியானாதான். நீ உட்கார்ந்துட்டு ஊர்ல இருக்கிற புது சினிமா பத்தி எல்லாம் பேசிட்டு, புதுசா ரிலீஸ் ஆன ஜுவல்லு, புதுசா ரிலீஸ் ஆன ட்ரெஸ், நேத்திக்கு வீட்டுல நடந்த விஷயம், முந்தா நேத்திக்கு நாட்டுல நடந்த விஷயம், இப்படி பக்கத்து வீட்டுல நடந்தது, இப்படி எல்லா காசிப்பும் பண்ணி கொண்டிருந்தேன்னா இதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு. அதுதான் பகவானோட ஸ்டேட்மெண்ட். 11வது ஸ்லோகம் அன்னைக்கு படிச்சுட்டோம். நம்ம இப்போ அதுக்கான பொருள் பார்க்கணும். தேஷாமேவானுகம் பார்த்த அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாமாத்ம பாவஸ்து ஞானதீபேன பாஸ்வதா. தேஷாமேவ, மறுபடியும் தேஷாம், அவர்கள்தான். நான் முன்னாடி சொன்னேனே மச்சித்தா மத்கத பிராணா குரூப், அவர்களைத்தான் மறுபடியும் அவர் வந்து அட்ரஸ் பண்றார். தேஷாமேவ, அவர்களிடத்திலேயே, ஏவாக்காரம் போட்டிருக்க. ஏவன ஒன்லி டு தெம், அவர்களிடத்திலேயே. யார் ரொம்ப டெடிகேட்டடா என்கிட்ட இருக்காங்களோ அவங்க கிட்ட. அனுகம்பார்த்தம், ஒண்டர்ஃபுல் வேர்ட் இதுதான். அனுகம்பார்த்தம். எனக்கு என்ன வருது அவங்க கிட்ட? பாவம் பையன், ஆர் பொண்ணு, அது நம்மளை தவிர ஒன்னுத்தையுமே நினைக்க மாட்டேங்கிறது, வேற எதையுமே சிந்தனை பண்ண மாட்டேங்கிறது. நான் எத்தனையோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் உலகத்துல, மயங்கறதுக்கு விஷயமா இல்ல. நான் பண்ணின கிரியேஷன்ல நான் கூட சம்டைம்ஸ் மயங்கலாம் போல இருக்கே. ஒரு அதிசயோக்தியா சொல்றேன், அவ்வளவுதான். பகவான் மயங்கவே மாட்டார். ஆனா இது மயங்க மாட்டேங்கிறது. இது எப்ப பார்த்தாலும் என் காலடியிலேயே வந்து வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கு, என்னை பற்றியே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறது. நான் என்னத்தை எழுதி வச்சிருக்கேனோ அதையெல்லாமே படித்து படித்து எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருக்கேன்.
இப்படிப்பட்ட ஒரு ஜீவனிடம் எனக்கு என்ன வருகிறது என்றால் கருணை வருகிறது. அனுகம்பார்த்தம், அளவிட முடியாத கருணை எனக்கு வருகிறது. அதனால அகம் நான், ஆத்மபாவஸ்த உள்ளத்தில் இருந்து கொண்டு, நான் வெளியில எங்கேயோ உட்கார்ந்துட்டு நீ வா இந்த ஊருக்கு வந்துரு, இந்த டயத்துக்கு வந்துரு, நான் அங்க வந்து உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படி சொல்லல. உள்ளத்தில் இருந்து கொண்டு ஐயனே எனதுள்ளே நின்ற என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட. ஃபர்ஸ்ட் லைன், அனந்த ஜென்மங்கள் என் உள்ளே நின்று ஆண்ட. வெளியில எங்கேயும் இல்லை, இங்கதான் இருந்த, நான் உன்னை தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்று. இப்பதான் நான் கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கேன், என்னோட அந்தக்கரண சுத்தி எல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆனதுனால வெளியில வந்திருக்கேன், இல்லைன்னா உன்னை மறைச்சிட்டு அதெல்லாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் அர்த்தம் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இங்க அனுகம்பார்த்தம், அகம் நான், ஆத்மபாவஸ்த உள்ளத்தில் இருந்து கொண்டு, பாஸ்வதா, பாஸ்வதானா பிரகாசிக்கின்ற, ஒளிர்கின்ற, ஞான தீபேன அறிவு சுடரால், சாதாரண அறிவு சுடர் இல்ல, கொஞ்சம் கூட புகை அதெல்லாம் மறைக்காத நல்ல கிளியர் லைட், எந்த விதமான ஐயம் திரிபு இல்லாத அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அறிவு சுடரால் அக்ஞானஜம் தமக, ஜம்னு சொன்னாலே உற்பத்தின்னு அர்த்தம். அக்ஞானத்தினால் உற்பத்தியான, அக்ஞானத்தால் உண்டான தமக துன்பமாகிய இருளை நாசயாமி அழிக்கிறேன். இப்போ முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? நான் வந்து என்கிட்ட எப்பொழுதும் இடைவிடாத ஈடுபாடு உடையவர்கள், அவர்கள் வந்து பேரன்பு உடையவர்கள், பேரன்போடு என்னிடம் வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எதனால் என்னை அடைவார்களோ அந்த புத்தி யோகத்தை நான் தருகிறேன். இப்ப புத்தி யோகத்தோட பிரயோஜனம் என்னன்னு சொல்றாரு. புத்தி யோகம் கொடுத்துட்டா போதுமா? அகாடமிக் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிட மாட்டேன் நான் அவனை வந்து இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியில வரத்துக்கான ஒரு அனுகிரகத்தை நான் அவனுக்கு பண்றேன். அதுதான் இங்க அவருடைய கேரண்டி. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து படிச்சதுக்கு அப்புறமும் கூட நாம போய் சுவாமி கிட்ட ஒரு வேண்டுதலோட நின்றோம் அப்படின்னு சொன்னா நாம எவ்வளவு இன்ஜஸ்டிஸ் பண்றோம். அவர் என்னெல்லாம் கொடுக்குறேங்கிறார். இப்ப சுவாமிஜி அடிக்கடி சொல்றார், அவன் ஒரு நிதியை வைத்து கொண்டு இருக்கிறான், நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு. இல்ல இல்ல, எனக்கு அதுல இருந்து ₹1 கொடுன்னு கேட்டா அது எவ்வளவு பிச்சைக்காரத்தனமா இருக்கும். அந்த மாதிரி நாம இந்த உலகியல் விஷயங்களுக்காக கேட்பது இருக்கும் அப்படிம்பார். இதோட பொழிப்புரை படிச்சுடலாம். அவர்களிடத்திலேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர்கள் அப்படின்னு அவர் மீன் பண்றது இந்த 9வது ஸ்லோகத்திலையும் அதுக்கு முன்னாடி 8வது ஸ்லோகத்திலையும் புதா பாவ சமன்விதாகான்னு யார சொல்றாரோ அவர்கள், மச்சித்தா மத்கத பிராணா அதை வெளிப்படுத்தக்கூடியவர், அந்த மத்கத பிராணா அதுக்கு யார் வந்து அர்ஹதையோ அவர்களை பற்றி பேசுகிறார். அவர்களிடத்திலேயே கருணையினால் நான் உள்ளத்தில் இருந்து கொண்டு பிரகாசிக்கின்ற அறிவு சுடரால் அறியாமையால் உண்டான துன்பமாகிய இருளை அழிக்கிறேன். சிம்பிள் தான். இருளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா இருளை எப்படி விரட்டுறது? ரூம்ல போனா ஒரே இருட்டா இருக்குங்க அப்படின்னு, இப்படியா இருட்டா இருக்கா, ஒரு 4 பேரை கூட்டுவாங்களே அந்த இருட்டை விரட்டுவோம். விரட்ட முடியுமா? முடியாது. ஒரே ஒரு சின்ன ஆக்ஷன் தான், லைட்டை போடணும். லைட் இல்லைன்னா லைட் எடுத்துட்டு போகணும். ஏதோ ஒரு கேண்டிலோ இதுவோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போனா இருட்டு போயிட போடும். ஒரு சுடராலத்தான் அந்த இருளை நீக்க முடியும், நமக்கு தெரியும். அதுதான் பகவான் இங்க என்ன சொல்றார், நான் உன்னுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டே உனக்குள் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நான் நீக்குகிறேன். அது அறியாமை என்ற இருள்ங்கிறது அந்த தமஸ் அப்படிங்கிறது. அந்த தமஸ்ங்கிறது ஒரு குணமாக படிச்சிருக்கோம். இங்கே தமக அப்படின்னு டினோட் பண்றது எதை அப்படின்னு சொன்னா துன்பத்தை தரக்கூடிய இருள். ஏன் துன்பத்தை தருது? இந்த உலகியல் இன்பங்கள் என்னைக்காவது முழுமையான இன்பம் கொடுத்திருக்கா? கிடையாது இல்லையா? அது எப்பொழுதுமே துன்பத்தை கலந்துதானே தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறது. திருப்தி இல்லாத ஒரு நிலையை நமக்கு தருகிறது. மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை, ஒரு அடிமையாக நம்மை ஆக்குகிறது. அதனால் அது துன்பத்தை தரக்கூடியது. அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்க வேண்டும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு, வள்ளுவர். அந்த அஜ்ஞானஜம் தமக, அந்த தமஸ் நீங்கி இன்பம் பயக்க வேண்டும்.
அறிவினால் பெறக்கூடிய நான் விடுதலையானவன் அப்படிங்கிற அறிவினால் பெறக்கூடிய இன்பம். எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் கிடையாது. ஒரு பொருளும் என்னை இந்த உலகத்தில் அடிமையாக வைத்துக் கொள்ள முடியவே முடியாது. நான் அனுமதித்தால் அன்றி என்னை எதுவுமே தடைப்படுத்த முடியாது. இந்த ஒரு கன்விக்ஷன் வரணும். எல்லா பொருளும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்குன்னு நம்ம அனுபவிக்கிறதுக்கு நோக்கி நம்மளுடைய மைண்ட் போக போக விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. மோட்சம்னாலே என்ன அர்த்தம்? இந்த பந்தம்ங்கிறதுல இருந்து விடுதலை தானே மோட்சம். பந்தம் என்னோட கற்பனை தானே. அந்த கற்பனையை நான் உடைக்கிறேன். எதன் மூலமாக உடைக்கிறேன்? நான் அறிவினால் உடைக்கிறேன். இந்த கற்பனை என்பது இருளாக இருக்கிறது, அறிவு என்பது ஞான சுடராக இருக்கு. அந்த சுடர்னால இந்த இருளை நான் விரட்டுகிறேன் அப்படின்னு இங்க பகவான் எதைத்தான் கொடுக்கிறார். நான் எதை நீக்கிறேன், இந்த அறிவுனால உனக்கு எதை நீக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை நான் நீக்கிறேன். இந்த சுடரை காப்பாத்துறது எது தெரியுமா? வைராகியம் தான் இந்த சுடரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. வைராகியம்ங்கிறது ஒரு கண்ணாடி ப்ரொடெக்ஷன் எப்படி ஒரு தீபத்தை பண்ணுமோ அது மாதிரி இந்த வைராகியம்ங்கிறது இந்த தீபத்தை அங்கங்க அசையாம ஆடாம கொள்ளாம ஒரு இடமா நிக்கிறதுக்கு இந்த வைராகியமானது நமக்கு உதவி செய்யுது. அந்த வைராகியம் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா, உலகியல் விஷயங்களில் உள்ள தோஷங்களை நாம புரிந்து கொண்டால்தான் வரும். அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் நமக்கு புரிஞ்சால் அதுல ஒரு விராக பாவம் வரும். இது வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற ஒரு விராக பாவம். அதுக்கப்புறம் நமக்கு அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு புத்தியானது இருக்கு. இந்த புத்தி யோகம்ங்கிறது, புத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த பிரம்மத்திலேயே நம்முடைய மனம் லயித்து இருக்கிறது தான் புத்தி யோகம். அது எப்ப லயித்து இல்லாம போகும் அப்படின்னு கேட்டா, அது உலகியல் விஷயங்கள்ல ஈடுபடும் போது லயித்து இல்லாமல் போயிடும். அப்படி போகாம அதை காப்பாத்துறதுக்கு நான் உனக்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நீக்குகிறேன். நான் ஏற்கனவே ஞான ஸ்வரூபமாத்தான் இருக்கேன். நான் ஏற்கனவே இன்பப் பொருளாத்தான் இருக்கேன். சர்க்கரை ஏற்கனவே தித்திப்பாத்தான் இருக்கு. மதுரமா கட்டி சுட்ட மாப்பணி யாரெல்லாம் மதுரம் என்றதற்கு மதுரம் தான் சுபாவம் என்றோ. அதுக்கு சுபாவமே மதுரம் தானே. அது இனிமையாகத்தானே இருக்கு. நிறைய முன்னாடியே பார்த்திருக்கோம். கல்கண்டு போய் எனக்கு இனிமை எப்படி கிடைக்கும்னு போய் ஊரா கேட்டுட்டு நீதான் இனிப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் புரிந்து கொண்டது போல, நானே தான் அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறேன், நானே தான் இன்பஸ்வரூபமாக இருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றேன்? அது தெரியாம நான் உலகத்துல இருக்கிற விஷயங்கள்ல முழுகிக்கொண்டு என்னுடைய இன்பஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவையே நான் மறைத்து கொண்டிருக்கேன். இந்த உலகம் அப்படி மறைச்சுடுறது. அப்படி மறைக்கிறதுனால என்ன ஆகுது? குரு வரர். குரு என்ன பண்றாருன்னா, இந்த கண்ணுல புரை இருந்ததுன்னா அதை ஒரு சின்ன கத்தியை வைத்துக்கொண்டு அதுல இருந்து அந்த புரையை எடுக்கிறாங்க இல்லையா? அதுதான் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கையா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஒரு சின்ன கேட்ராக்ட் ஆபரேஷன் மாதிரி எப்படி கண்ணுல இருக்கிற மறைப்ப அந்த வைத்தியர் எடுக்கிறாரோ, அது போல என்னுடைய ஹிருதயத்துல நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ஞானஸ்வரூபமாகங்கிற அந்த அறிவை இந்த உலகியல் அறிவு மறைக்கிறதப்பா. அதை குரு என்ன பண்றாருன்னா அப்படியே நைஸா கட் பண்ணி அந்த மறைப்பை நீக்கி விடுறாரு. அதனாலதான் அந்த குருவுக்கு தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு சொல்றோம். அவர் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுறது? எனக்கு மறைப்பு போயிடுத்து அப்படின்னா நன்றாக அது ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிறார். ஞான தீபேன பாஸ்வதான நல்லா அது எரிய சுடர் நன்றாக ஒளி மிகுந்ததாக இருக்கிறது. மறைப்பு போனதுக்கு அப்புறமா ஒளி மிகுந்ததாக இருக்கிறது. இந்த அனுகம்பா, கிருபா, கருணா, தயா எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இது அனுகம்பாங்கிறது நம்ம இதுவரைக்கும் வராதது அந்த வேர்டு, அதனால அது புதுசா கத்துக்கணும். பட் அர்த்தம் என்ன? ஒரு பொருள் சொற்கள் தான் எல்லாத்துக்கும். ஒரே சொல் என்ன அப்படின்னா கருணை. அதுதான் சுவாமிஜி அழகா ஒரு விஷயம் சொல்லு.
ஞானிக்கும் கருணை உண்டு, பகவானுக்கும் கருணை உண்டு. ஞானிக்கு கருணை இருக்கிறதுனாலதான் இன்னொருத்தருக்கு டீச் பண்றதுக்கே வர்றாரு. ஞானியோட கருணைய அனுபவிக்கலாம். ஏன்னா அவர் டீச்சரா வர்றாரா, அதனால அவர் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு புரியலையா, நான் திருப்பி சொல்லித்தரேன். உனக்கு இப்ப புரியலையா, நான் திருப்பி சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறதுனால அந்த கருணையோட வெளிப்பாட்டை நம்மளால அனுபவிக்கணும். இது அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பகவானோட கருணை இருக்குல்ல, அதை அனுமானிக்கலாம். சும்மா ஒரு வேர்டு தான் டிஃபரன்ஸ், ஒரு லெட்டர் தான் டிஃபரன்ஸ். இதை அனுபவிக்கலாம், அதை அனுமானிக்கலாம். பகவானுடைய கருணை அவர் நேரம் வரமாட்டார். வந்து சங்கு சக்கர கதாபாணியா நான் வந்து இப்ப இன்னைக்கு பங்குனி உத்திரம் என்னையும் தாயாரையும் சேர்த்து பாருவா, நான் உட்காந்து உனக்கு என்ன வேணுமோ சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா என்ன? நாம திரும்ப திரும்ப வேண்டிக் கொண்டு இருக்க 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 அவர் நமக்கு வேணுங்கிற அனுகிரகத்தை வேணுங்கிற ஆளு மூலமா கொடுத்து விட்டுருவார். அப்ப இது வந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு இது வந்தது வந்து அவர்கிட்ட இருந்துதான் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் தான். அந்த அனுமானம் எதை பற்றிய அனுமானம்? என் மேல அவனுக்கு ரொம்ப கருணை உண்டப்பா, நான் கொஞ்சம் அழுது கேட்டுட்டேன்னா அவனுக்கு பொறுக்காது, என்னை உடனே வந்து அவன் ரட்சிச்சுடுவான் அப்படின்னு அந்த பகவானை நாம வந்து அனுமானிக்கிறோமா இல்லையா? இந்த அனுகம்பார்த்தம், இந்த அனுகம்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. ஞானிக்கு இருக்கு, பகவானுக்கும் இருக்குன்னு சொல்ல போனா பகவானாலதான் ஞானிக்கு இருக்கு. பகவான் தான் அதை சொல்லி அனுப்புறாரு. இப்படிப்பட்ட ஒரு 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 பர்சன் இருக்கா, இந்த பர்சனுக்கு நீ வேணுங்கிற நாலேஜ் எல்லாம் கொடுக்கணும், அதுதான் உன்னுடைய டியூட்டின்னு அனுப்பி விடுறாரு. இல்லைன்னா நம்மளுடைய குருவை நம்ம சந்திக்கிறது அப்படிங்கிறது ஏதோ மிரக்குலஸ் ஈவெண்ட் இல்ல, அது நம்மளுடைய இத்தனை காலத்தினுடைய சாதனைகளின் ஒரு 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 முடிவாக அது இருக்கிறது. எத்தனையோ நம்ம இது பண்ணியிருக்கோம், எத்தனையோ பூஜைகள் பண்ணியிருப்போம், எத்தனையோ ஜபங்கள் பண்ணியிருப்போம், எத்தனையோ தியானங்கள் பண்ணியிருப்போம், எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணியிருப்போம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம்னு இப்ப கொடுத்துட்டார் ஒரு குருவை. அந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, அஜானத்தினால உண்டாகி இருக்கக்கூடிய அந்த அறியாமையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருளை அவர் அகற்றுகிறார். அதான் அந்த தேஷாம் அப்படிங்கிறதுக்கான பாத்திரத்தாவா நான் இருக்கேனா, அதான் பாத்துக்க வேண்டியது. பகவான் கொடுத்துட்டார், நான் எனக்கு குரு எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அந்த சொல்லி கொடுக்கறத நான் எவ்வளவு தூரத்துக்கு அதை அசிமுலேஷனுக்கு கொண்டு வரேன், அதை பொறுத்து எனக்கான ஒரு விடுதலை அப்படிங்கிறத நான் என்ஜாய் பண்ணறதுக்கு முடியும். நான் திருப்பியும் சொல்றேன், இது அகடமிக் விஷயமாக படிக்கக்கூடியது இல்லை. அகடமிக் நாலேஜ் மட்டும் இருந்துட்டா பத்தாது. நான் வேதாந்தா கிளாஸ் போறேன், நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸா நான் வேதாந்தா படிச்சுட்டு இருக்கேன், இத்தனை உபநிஷத்து டிக் அடிச்சாச்சு, பகவத்கீதை ஃபுல்லா முடிச்சாச்சு, பகவத்கீதைக்கு பாஷ்யமே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் அகடமிக்கா டிக் விடுறதுக்கான விஷயம் இது கிடையாது. இன்னர் டிரான்ஸ்பர்மேஷனை என்ஷூர் பண்ணணும். அதைத்தான் பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அந்த அந்த கருணையை நான் உனக்கு கொடுக்குறேன், ப்ரொவைடட் யூ ஆர் லைக் திஸ். என்ன லைக் திஸ்? முன்னாடி போட்டாச்சு, மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்திச்ச மாம் நித்தியம். அது ஒரு முக்கியமான வேர்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, இப்ப ஞானம்ங்கிறது நாம முயற்சி பண்ணி பெறக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை நமக்கு இறைவனாக பார்த்து அருளக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப ஞானம் அப்படின்னா ஒரு அறிவு. இந்த அறிவை பெறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பேனாவை பற்றிய அறிவை பெறணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பிரமாணம் வேணும். நான் பிரமாதா, அறிவை பெறுபவனாக நான் இருக்கிறேன். பிரமா என்பது அறிவு. இப்ப 3 இருக்கு விஷயம். இந்த அறிவை பெறுவதற்கு 3 விஷயம் இருக்கு. இதுல இந்த பிரமாதா அப்படிங்கிற நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்கேன், தன்னுணர்வோட இருக்கிறேன். அகங்காரம் எனக்கு வேலை செய்யுது. வேலை செஞ்சாதான் நான் இந்த பொருளை பார்க்கிறேன், இந்த பொருளை பற்றிய ஆராய்ச்சியை நான் மேற்கொள்கிறேன். கண் இந்த பொருளை பார்க்கிறது, இது கை இதை வந்து தொட்டு பார்த்து இது என்ன மெட்டல் அப்படிங்கிறத சொல்றது. அப்புறம் நான் இதை பத்தின மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து படிச்சு பார்க்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றிய அறிவை நான் முழுமையாக பெறுகிறேன். இப்ப நான் இது எல்லாத்துக்கும் எனக்கு சில பிரமாணங்கள் தேவைப்படுகிறது. நான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும், நான் எனக்கு அந்த அகங்காரமானது வேலை செய்யணும்.
அந்த அகங்காரத்துலதான் அந்த புத்தி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதுலதான் இந்த அறிவானது உற்பத்தியாகி நிலைத்து இருக்குது இல்லையா? ஆனா இந்த என்னை பற்றிய அறிவை பெறும் பொழுது, இறைவனை பற்றிய அறிவாகட்டும், என்னை பற்றிய அறிவாகட்டும், இதற்கு வேறு வேறு என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த என்னை பற்றி ஆத்ம வித்யை அப்படின்னு வரும் பொழுது எதை நீக்கிறார் அப்படின்னா பிரமாதாவையே நீக்கிறார். உன்னோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே கிடையாது, தன்னுணர்வு அப்படிங்கிறதே கிடையாது. உனக்கு மாத்திரம் இல்ல, எங்கேயுமே தன்னுணர்வுங்கிறது கிடையாது. தூய உணர்வின் கோலத்தில் இருப்பது உணர்வு ஒன்றுதான், தன்னுணர்வுங்கிறது கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏக்கமாக இருக்கிறது, அத்விதீயமாக இருக்கிறது, அசங்கமாக இருக்கிறது, அகண்டமாக இருக்கிறது எல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது. இது ஆத்மா எப்படி இருக்கு, பிரம்மன் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கறது. அது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பிரமாத்தாவை நெகேட் பண்ணிடுறோம் கம்ப்ளீட்டா. இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே கிடையாதுப்பா. பிரமாத்தாங்கிற ஒரு ஆளு, அந்த ஆளை நீக்கினாத்தான் ஞானம் அப்படிங்கிறதே. அந்த ஆள் எங்கேருந்து வருது, அந்த பிரமாதாங்கிற பர்சனாலிட்டி எங்கேருந்து வருதுன்னா அஜ்ஞானஜம், அங்கேருந்து வருது. இங்க வேற என்ன நடக்கிறதுன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்றது. இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது டோட்டாலிட்டியில மிக்ஸ் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல அந்த திரிபுட்டியே இல்ல. மூணு வேணும்னு சொன்னேன் இல்லையா, பிரமாணம், பிரமாத்தா, பிரமா, அதுல அந்த மூணுங்கிறது இல்ல. மூணு இருந்தாத்தான் ஒரு தனியான ஒரு பொருளை பற்றிய அறிவு என்னுடைய புத்தியில ஏற்படுறது. இங்க இது தனியான ஒரு பொருளை பற்றிய அறிவு இல்ல, என்னை பற்றிய அறிவு. என்னை நான் என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறேனோ அப்படி இருக்கிறது இல்லாம நான் தூய உணர்வாக என்னை புரிந்து கொள்ள சாஸ்திரம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் இந்த லிமிட்டெட் பர்சனாலிட்டில இந்த அன்லிமிட்டெட் பர்சனாலிட்டிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆறேன். அப்ப இந்த இடத்துல இது வெறும் நான் முயற்சி பண்ணி பண்றது மாத்திரம் நடந்துடுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் அனுகம்பார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டது. என்னன்னா என்னோட கருணை வேணும் உனக்கு புரியறதுக்கு. ஏன்னா நீ புரிஞ்சுக்க போறது ஒரு லிமிட்டெட் விஷயம் கிடையாது, இட் இஸ் அன் அன்லிமிட்டெட் மேட்டர். அது உன்னால புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு புத்தி அவ்வளவு விசாலமாகணும், அதுக்கு என்னுடைய கருணை உனக்கு வேணும். சோ பகவானுடைய கருணையும் வேணும், என்னுடைய முயற்சியும் வேணும். இது எப்படின்னா ஒரு அழகான உதாரணம் சொல்றார் தயானந்த சுவாமிஜி. இப்ப நதி கடலை நோக்கி ஓடுறது, எல்லா நதியும் ஒரு கடலை நோக்கித்தான் ஓடுறது, அதுலதான் கலக்கிறது. இந்த நதி ஓடி வரும் பொழுது நீங்க கடல் கிட்ட கலக்கிற இடத்துல நீங்க நதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சென்னையிலயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடையாறுல இந்த ரிவர் கலக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிடைக்கும், நாகப்பட்டினத்துல பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா அது வரைக்கும் நதி ஓடிட்டு வர மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கடல் இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இது ஜியோகிராபிக்கலி அது அங்கிருந்து இந்த தண்ணியை இழுத்துட்டு போகுது. அதே சமயத்துல இந்த நதி அது ஓடிட்டு வர இடம் வரைக்கும் அது என்ன வாட்டரா இருக்கும், சாதாரண தண்ணியா இருக்கும். அது கடல் கிட்ட போய் கடலோட கலக்கும் போது அது உப்பு தண்ணியா மாறிடும். இப்ப என்னன்னா நான் முயற்சி பண்ணி ஓடி வரேன், என்னை இறைவன் அரவணைத்து எனக்கு இந்த அனுகிரகங்களை எல்லாம் செய்து ஏற்றுக்கொள்கிறார். இந்த அறிவை கொடுத்து என்னை அனுகிரகம் செய்கிறார். இறைவன் அனுகிரகம் செய்கிறார்னு உடனே நமக்கு பெரிய சொத்தை கொடுத்துட்டார் அப்படி இல்லை, நம்ம இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்குறாரு. நீ இந்த எல்லா சொத்து வேலையும் வச்சிருக்கல, ஒரு பெரிய ஒரு பிடிமானம், தூக்கு, எல்லாத்தையும் விடு முதல்ல. அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு ஆழ்வார். அதைத்தான் அவர் அனுகிரகம் பண்ணி நான் உனக்கு அதை பண்றேன். இல்லைன்னா நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது அறியாமையினுடைய உச்சமாக இருக்கும். இறைவனால் அங்க ஒரு வேலையும் பண்ண முடியாது, ஞான தீபம்லாம் வரவே வராது. அந்த அஜ்ஞானஜம் தமக அதை நீக்குவதுதான் நான் உனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருணை அப்படிங்கிறார் பகவான். இந்த 10வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார், அகம் புத்தி யோகம் ததாமி, நான் உனக்கு புத்தி யோகத்தை கொடுக்கிறேன். 11வது ஸ்லோகத்துல அதை எப்படி கொடுக்கிறேன், அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாமி. அழகா என்ன ப்ராசஸ் பண்றேங்கிறத சொல்லிட்டார்.
இதுக்கப்புறமா நமக்கு இறைவனை பற்றி இன்னும் நன்றாக புரியும். இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சது இறைவன் அப்படின்னு பார்க்கும்போது எமக்கு பொதுவாகவே நம்மளுடைய வளர்ப்பு எப்படி அப்படின்னா, சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், பூ வாங்கி கொடுக்கணும், இது பண்ணணும், ஊதுபத்தி ஏத்தணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு தனி இது அங்க இருக்கு அப்படின்னுதான் நமக்கு தெரியும். ஆனா அவர் எங்க வேலை பண்றாருன்னா இங்க வேலை பண்றாரு. அது எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்க நினைக்க நம்ம அதுகிட்டே எதையா வாங்கிட்டு வருவோமோன்னு தான் தோணும். அது இங்கேயே இருக்கு அப்படின்னு நினைக்க நினைக்க நமக்கு இங்க என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு தான் தோணும். அவரை எப்படி நான் வேலை செய்ய விடுறது? இங்க என்கிட்ட காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாஸ்டரியம் எல்லாத்தையும் நான் சகட்டு மேனிக்கு அள்ளி தெளிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி வேலை செய்வார் அவரு? அதுக்குதான் அவர் முன்னாடி அந்த ஸ்லோகத்தை போட்டார். நீ மச்சித்தா மத்கத பிராணாலாம் எதுக்குன்னா யூ கிளீன்ஸ் எவ்ரிதிங். முதல்ல கழுவி தொடச்சு கோலத்தை போட்டு வை வரேன் நான். நீ கழுவ மாட்டேங்கிறியே நீ அப்படிங்கிறதுதான் இங்க கேள்வி. அதனால இவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, நமக்கு அறிவை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து இங்கு அறியாமையாகிய இருளை அவர் நீக்குகிறார். இப்ப நம்மளோட ஃப்ரீ வில் என்ன பண்ணணும்? அறிவை பெறக்கூடிய சூழ்நிலையை சரியாக உபயோகப்படுத்தும். கருணை ஏற்கனவே இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இறைவன் எல்லார் மீதுமே கருணையோடு தான் இருக்கிறார். அந்த கருணையோட ஃப்ரீக்வன்சிக்கு நான் என்னுடைய இதுல டியூன் பண்ணாம வச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்ப நான் டியூன் பண்ணாம இருக்கேனோ அப்ப வரைக்கும் எனக்கு அது கருணை இருக்குங்கிறத என்னால உணர முடியாது. ஆல் இண்டியா ரேடியோல வீட்டுக்கு வந்து வாசக்கதவை தட்டி நீங்க கொஞ்சம் டியூன் பண்றீங்களான்னு சொல்றாங்களா? உனக்கு பாட்டு கேட்கணும்னா நீ டியூன் பண்ணு, அந்த நேரத்துல என்ன வருதோ அந்த பாட்டை கேட்பேன். எல்லாமே அப்படிதான். ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். நான் அதை கனெக்ட் பண்றேனா, நான் அந்த கனெக்ஷனுக்கான ஒரு காரியத்தை ஏதாவது பண்றேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி அந்த அறிவை கொடுக்கக்கூடியது இருக்கே, இந்த அறிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிவும் சேர்ந்து நமக்கு ஒரு சம்சாரம் ஆயிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ஞானத்தை கொடுத்து விட்டு அந்த ஞானமும் கரைந்து போகும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. நான் ஞானி அப்படின்னு இப்ப அகங்காரத்தை நீக்கிறேங்கிற அகங்காரத்துல நான் படிச்சுட்டேன். ஐ பினிஷ்ட் பகவத்கீதா, கம்ப்ளீட்டா எல்லாம் தெரியும். நான் ஒரு ஞானி. எப்போ நான் ஒரு ஞானிங்கிற சென்டென்ஸ் சொல்றோமோ அப்பவே நான் ஒரு அஜ்ஞானிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனம் ஆயிடுச்சு. அஜ்ஞானம்ங்கிறது இந்த அகங்காரத்தை ஐடென்டிஃபை பண்ணும் போதுதான் இருக்கு. அப்ப இந்த அகங்காரத்தை கம்ப்ளீட்டா நீக்கிறது மூலமாக ஞானம் அறிவை கொடுத்து அந்த அறிவும் கரைந்து போகிறது. அது நிக்கிறது கிடையாது, அது மாயையுடைய வேலைன்னு அதுவும் போயிடும். அப்ப அந்த ஞானியுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுல சொல்லுவ ஆத்ம போதத்துல ஒரு உதாரணம், ஜலம் கதகரேணுவத்து அப்படின்னு ஒரு தேற்றாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கு. அந்த கொட்டைய ஜலத்துல போட்டு வச்சா ஜலத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் அந்த பொடி நீக்கிடும். அந்த கொட்டையை பொடி பண்ணி போட்டு அந்த பொடி என்ன ஆகும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அடியில போய் செட்டில் ஆகி கரைஞ்சு போயிடும். ஜலம் கிளியர் ஆயிடும். அதுதான் இந்த ஞானம் நமக்கு பண்ணக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையினால் விளைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த அகங்காரத்தினுடைய இதை எல்லாத்தையும் அது நீக்கிவிட்டு அது தானும் அந்த அகங்காரத்தில் இருக்காமல் போய்விடுகிறது. அந்த அகங்காரங்கிறதே கம்ப்ளீட்டா நீக்கக்கூடியதுதான் இங்க சொல்லக்கூடிய அஜ்ஞானஜம் தமக அப்படின்னு நாசயாமி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறியாமையினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய இருள் ஆகிய என்பது கம்ப்ளீட்டா நீங்கிறது அப்படிங்கிறத சொல்ற. இப்ப இந்த 10 and 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். 8 to 11 சொன்னேன் நானு. 8 to 11 முழுக்கவே எப்படி அந்த இறைவன் அனுகிரகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் விளக்குகிறார். அதுலயும் 10 and 11 தான் ஸ்பெசிபிக்கா அவர் இந்த அனுகிரகத்தை பற்றி பேசுகிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான்
पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवम् अजं विभुम् आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. பரம் பிரம்ம மேலான பரம்பொருளும், பரம் தாம இன்பத்தின் மேலான இருப்பிடமும், பரமம் பவித்ரம் மேலான புனிதமாகவும், பவான் நீங்களே, சாஸ்வதம் யாண்டும் இருக்கின்ற, திவ்யம் உயர்ந்த தெய்வீக தன்மை பொருந்திய, புருஷம் புருஷராகவும், ஆதி தேவம் முதற்கடவுளாகவும், அஜம் பிறவாதவராகவும், விபும் எங்கும் நீக்கமர நிறைந்தவராகவும், சர்வே எல்லா ரிஷயக ரிஷிகளும், துவாம் உம்மை ஆகுகு கூறுகிறார்கள். தேவரிஷியான நாரதரும், அசிதரும், தேவலக தேவலரும், வியாசரும் ததா அவ்வாறே, ஸ்வயமேவ தாங்களும் மே எனக்கு கூறுகிறீர். 2 ஸ்லோகம் சேர்த்துதான் அர்த்தம் பார்க்கணும். மேலான பரம்பொருளும், இன்பத்தின் மேலான இருப்பிடமும், மேலான புனிதமாகவும், நீங்களே யாண்டும் இருக்கின்ற உயர்ந்த தெய்வீக தன்மை பொருந்திய புருஷராகவும், முதற்கடவுளாகவும், பிறவாதவராகவும், எங்கும் நீக்கமர நிறைந்தவராகவும் எல்லா ரிஷிகளும் உம்மை கூறுகிறார்கள். இங்கதான் முடியறது. 2வது ஸ்லோகத்துலதான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். தேவரிஷியான நாரதரும், அசிதரும், தேவலரும், வியாசரும் அவ்வாறே தாங்களும் எனக்கு கூறுகிறீர். இப்போ இந்த இடத்துல அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கும். பகவான் நான் இவ்வளவு தருவேன், இந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா இவ்வளவு தருவேன் அப்படின்னு சொல்றார். முதல்லயே சொல்றார், அவிகம்பேன யோகேன யுஜ்யத்தேங்கிறதான் இப்ப விளக்கினதே. இந்த 10வது 11வது ஸ்லோகம்ங்கிறது எதனுடைய விளக்கமாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அவிகம்பேன யோகேன யுஜ்யத்தேன்னு சொன்னது எப்படி, அது வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் தட்ங்கிறத இங்க சொல்லியிருக்க. இப்ப இவ்வளவெல்லாம் உன்னை பத்தி தெரிந்து கொண்டால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. இன்னும் நிறைய உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கியூரியஸா இருக்கு. ஏற்கனவே பகவான் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்கிறாய், அது மட்டுமல்ல உன் மீது எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, உன்னுடைய நன்மைக்காக நான் இதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இவ்வளவும் சொல்லி பகவான் இதை சொல்லும் பொழுது அர்ஜுனன் ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்தும். முதல்ல பொதுவா நாம பார்க்கிறோம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதர்கிட்ட பேசும் பொழுதே, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப இது பண்ணியிருந்தது, பிடிச்சிருந்தது, எனக்கு நிறைய அது பிரயோஜனமா இருந்தது, இன்னும் கூட உங்கள்கிட்ட இதை பத்தி பேசினா அல்லது கேட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு யாராவது அந்த கான்வர்சேஷன்ல சொல்லும் பொழுது அது எதை உணர்த்துறது? அது 2 பக்கமுமே இருப்பவர்கள் மியூச்சுவலா பயனடைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தும். அது போலதான் இங்க அர்ஜுனன் இந்த 12வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 18வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானை தன்னுடைய ஆத்ம திருப்தி அளவுக்கு அவன் புகழறான். இந்த வார்த்தைகள் எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது. இந்த பரம் பிரம்ம புதுசா? பரம்ங்கிறது மேலான, முதலேந்தே பார்த்துட்டு, பிரம்மங்கிறது புதுசு இல்லையே, பரம்பொருள் தெரியும் எல்லாருக்கும். தாம அப்படின்னா இருப்பிடம்னு அர்த்தம். ஒரு சில இடங்கள்ல இந்த தாமங்கிறத பேரொளி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, சில வியாக்கியானங்கள். அதாவது உயர்ந்த ஒளி பொருந்திய இடமாக பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஞானம் தான் அந்த ஒளி. இந்த பூர்ணமான ஞானம், எந்த விதமான ஐயம் திரிபு இல்லாத ஒரு ஞான ஸ்வரூபமாகவே அந்த பகவான் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இவனுக்கு கூஸ்பம்ஸா இருக்கு. இப்படி எடுத்து விட்டு 10வது அத்தியாயம் வந்துட்டேன், இதுக்கப்புறமும் கூட எனக்கு போரும் கேட்டதுன்னு ஆகவே இல்லையே. சொல்ல போனா முன்னாடி சொன்னதை நீ திருப்பி சொல்ல மாட்டியான்னு தான் எனக்கு தோன்றது.
அந்த அளவுக்கு நீ எனக்கு நிறைய நிறைய விஷயங்களை சொல்ற, எனக்கு டம்ப் ஆனாலும் பரவாயில்ல, நான் கேட்கணும்ன்ற ஆசைதான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீ அவ்வளவு ஒரு அறிவு பேரொளியாக நீ இருக்கிறாய். அதான் பரந்தாம. பரமம் பவித்ரம். பவித்ரம்ங்கிறதே என்னது? தூய்மைப்படுத்தக்கூடியது, தூய்மையான, புனிதமான, எந்த விதமான ஒரு அழுக்கும் இல்லாத ஒரு அழுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கீழான தன்மைகள் இல்லாத ஒரு இடம் எது அப்படின்னா பகவான் தான். ஏன்னா அவர்கிட்ட இந்த கீழ்மையான குணங்களே கிடையாது. எந்த விதமான தோஷமும் இல்லாதவராக இருக்கிறார், தோஷ ரஹிதராக இருக்கிறார், விருப்பு வெறுப்பே கிடையாது. கேர் ஆஃப் திருக்குறள் சொல்லியாச்சுல முன்னாடியே, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு. அதுதான் பரமம் பவித்ரம். நீ எப்பவும் வேற இருக்க, கொஞ்ச நாள் இருப்ப அப்புறம் இருக்க மாட்டேங்கிறது இல்ல. நீ எல்லாம் இந்த ஃபார்ம்ல இருக்க மாட்டேன், ஆனா திருப்பி வேற ஒரு ஃபார்ம்ல வருவ. ஆனா பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த ஃபார்மை பாக்குறது கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். சாஸ்வதம்னு சொன்னதுனால இதை புரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் இருக்கக்கூடிய பகவானை, அந்த பரம்பொருளை அவன் இறைவனில் அந்த கிருஷ்ணரோட ஸ்வரூபத்துல அவன் அப்படித்தான் பார்க்கிறான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் என்னோட ஃப்ரெண்டு, என் கூட வந்து படிச்சவன், என் கூட விளையாடினவன் அப்படி பார்க்கல. அந்த உருவத்தை அட்ரஸ் பண்ணி பேச்சு இல்லை, இந்த உருவத்தை கடந்த அந்த பரம்பொருளை அட்ரஸ் பண்ணி பேச்சு இருக்கு. மேற்கொண்டு இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இந்த 12 18 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சா பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம இதனுடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத் சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சில்